ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த வெஜ் நூடுல்ஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிற நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவு இருக்கும். இது தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இதை நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிதட்டில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நூடுல்ஸ் வலுவலுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கலரில் குடைமிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை கலர் அப்புறம் மஞ்சள் கலர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வெந்துடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக வாயில் கடிபடும்போது நூடுல்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நூடுல்ஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. நம்ம எண்ணெய் சேர்த்து வேக வச்சதுனால தான் இந்தளவுக்கு உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம வெஜ் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம கொடுத்து விடலாம். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெஜ் நூடுல்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.